உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது அது பார்த்தீங்கன்னா போர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய, போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆண்டாகத்தான் அமைந்தது. புரிந்து கொள்வதில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வு, அரசாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு போராட்டம் கலந்ததாகவும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு காலமாகத்தான் கழிந்தது. 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்றால், 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகமான குருவினுடைய ஆண்டாகத்தான் அமைகின்றது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையிலிருந்து மாறவே இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும், இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு எந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 நாள், துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி, துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் 1, 2, 3, துலாம் ராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள், ஒரு நல்ல வாய்ப்பு. நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு காலகட்டம் 2025. 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய, ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். ஒரே வரியில் சொல்லணும்னா, பொன் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தான். குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளையும், எத்தனையோ ஏமாற்றங்களையும், எத்தனையோ சிக்கல்களையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு அத்தனையும் மொத்தமாக தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் அமையும். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளையாகட்டும், இல்லை உறவாகட்டும், எந்த உறவாகட்டும் கசப்பான அனுபவங்களைத்தான் தந்தது. ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒரு போராட்டமாக தான் நம்ம இது. ஏன் கணவன் மனைவி உறவு கூட சிலருக்கெல்லாம் சில பிரிவை சந்தித்திருக்கலாம், பிரிவு தருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஆண்டாகத்தான் இருந்தது. 2026ஐ பொறுத்த வரைக்கும் பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் சில கசப்புகள் வந்து சேரும். அதாவது செவ்வாய் உச்சமாக இருப்பதனால, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்பா பிள்ளைக்குள்ள சில ஏமாற்றங்களும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். விட்டு கொடுப்பவர்கள் யாரும் கெட்டு போவதே இல்லை, கவலையே பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்று சொல்வதை போல வருகின்ற பிரச்சனை அத்தனையுமே கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் அருளால் நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல நிம்மதியான தருவ அமையும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சிலருக்கெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் நல்ல படிப்பும் திறமையும் இருந்தும் அதற்கேள வேலை கிடைக்கவில்லை என்று எண்ணுபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமாக தருணமாக அமையும். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமோ, பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் அமையும். அதே நேரம் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். ஒரு முறை நான் காரில் போயிட்டுருக்கேன். ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் ஒரு வாசகம், அது சொத்தே போனாலும் சொந்தங்களை நம்பாதே. அந்த வரி திடுக்கிட்டேன். அந்த கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கீங்கன்னா,
அனுபவ பாடம் என்று ஒரே வரியில் முடித்து விட்டார். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சன உண்மை. அந்த நிலைதான் துலாம் ராசிக்கு. காரணம், உறவினர்களால் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் எந்த விதமான ஒரு நன்மையை பெற முடியாத காலம். அந்த வகையில் பார்க்கும்போது தான் உண்டு தன் வேலையின் உண்டு இருந்து விட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறவு வேணும். அந்த உறவு மட்டுமே நம்முடைய பிறப்பில் இருந்து அந்திம காலம் வரை நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது தான். ஆனாலும் உறவை பொறுத்தவரை இந்த காலத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதில் முதலிடத்தில் உறவு தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 நல்ல ஒரு மாற்றம், ஒரு புதிய உறவு, ஒரு புதிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அரசியலில், ஆன்மீகத்தில், பொதுத்துறையில் இருப்பவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேர் கெடுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையும் இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த வருடத்தினுடைய மத்தியம பகுதியில் குருவினுடைய பயிற்சி அற்புதமான நல்ல யோக பலனை தரக்கூடியது, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு 2026 ஆண்டு துலாம் ராசிக்கு. அதே நேரம் தெய்வ வழிபாடு இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. அதே நேரம் தெய்வ வளம் தேவை. ஒரு சில கிரகங்கள் பகையாக நின்றாலும் கூட, கெடுபலனை தர முற்பட்டாலும் கூட கவலையே பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சனி பகவான். இந்த ஆண்டு முழுவதிலே சனி பகவான் அருகில் உள்ள சனி பகவான் ஆலயத்துக்கு சென்று கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுங்க, எல் தானம் கொடுங்க. அதே நேரம் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு முழுமையாக நல்லெண்ணெய் தீபம் உங்கள் கையினாலே அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இழந்த உறவாயினும் பொன்னாயினும் பொருளாயினும் இடமாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைக்கின்ற ஆண்டு இந்த 2026 ஆண்டு துலாம் ராசிக்கு.